ஓகே சத்யராஜ் கூட வந்து அவர் கேரக்டர் வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான கேரக்டர். ஸோ க்ளோஷர்லாம் பேசுறாருன்னு நம்மளால ஏத்துக்க முடியும். ஸோ 2, 3 இடத்துல இந்த மாரி சில பல விஷயங்கள் இருந்தாலும், ஓவராலா எனக்கு வந்து என்னன்னா, ஒரு சின்ன ஒரு டேட்டட் ஃபீலிங் வந்துச்சு. ஒரு ஒரு பழைய தன்மைன்னு சொல்லாமான்னு தெரியல. ஏன்னா மெயினா வந்து இந்த ஒரு ஒரு கிராமம் எல்லாரும் கிராமத்துக்கு வாங்க லைக் வந்து அத வந்து ரொம்ப சிங்கிள் பிளாங்கெட்டா சொன்னதுனால, போகாதீங்கன்னு யாரும் சொல்லப் போறதில்ல. போயே ஆவணும்னு யாரும் சொல்லப் போறதில்ல. ஆனா வந்து கிராமம்னாலே பயங்கரம் அப்படின்னு அந்த நாஸ்டால்ஜியா இது இருக்குல்ல, அது மட்டும் எனக்கு ஆக்சுவலி செட் ஆகல. அதனாலயே எனக்கு அந்த ஃபிலிம் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு 2000s ஏர்லி 2000s மிட் 2000ஸ்ல வந்த ஒரு படம் ஃபீலிங் குடுத்துச்சு. மத்தபடி எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு. அவங்க கிராமம்ங்கிறத காட்டுறது இப்ப இருக்கிற கிராமமே இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடா தான் ஆமா இருக்கும்னு நான் ஆமா நினைக்கிறேன். ஆமா. ஃபாரின்ல படிக்கிற பையன் என்னோட அப்பா வச்சிருக்கிற அந்த இட்லி கடை அப்படி இருக்குமா அப்படின்னு எனக்கு டவுட் தான். அந்த கிராமத்துல இந்த 2 கடையை தவிர, சமுத்திரக்கனி ஒரு கடையை தவிர வேற ஒரு செல்போன் ரிப்பேர் கடையோ அல்லது வேற ஏதாவது ஒரு இதுவோ அப்படி எதுவுமே அவங்க காட்டல அப்படிங்கிறதும் ஒரு லொக்கேஷனா ஒரு சின்ன ஒரு மொத்தமே 50 பேர் தான். ஆமா. நீங்க சத்யராஜ் வீட்டு முன்னாடி நிற்கிறது அதே 50 பேர் தான், இங்கே 50 பேர் தாங்கிறது. அப்படி அவ்வளோ சின்ன கிராமமா அப்படிங்கிறது மேபி நம்ம இக்னரன்ஸாக இருக்கலாம், தெரியல.